வட சென்னை வருது கண்ணா அடுத்த வருஷம். சமைக்கணும்னு தான் எனக்கு ஆசை, ஷெஃப் ஆகணும் தான் எனக்கு ஆசை. ராயன்ல ஃபாஸ்ட் ஃபுட் வச்சிருந்தோம், இந்த படத்துல இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கோம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றேன் இல்லையா. 9 மணிக்கு படம்னா 8 மணிக்கே ஒரு சில ரிவ்யூலாம் வரும், அதெல்லாம் நம்பாதீங்க. ஹீரோயின் வந்து தனுஷை ஒரு முத்த கொடுக்குறாங்கல்ல, தனுஷ் சார் மேலே வரும்போதே சொன்னார், கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார். தனுஷ் கிட்ட நான் ரொம்ப ரசிக்கிறது அவருடைய மறைமுகமான, வெளியில் சொல்ல முடியாத அந்த சந்தோஷமான ரொமான்ஸ். எனக்கு கேரவன் கொடுத்துருந்தாங்க, அவரை கேரவன் இல்லாமல் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க. நான் அவரை பார்த்துட்டு பதறி போய், சார் நீங்கள் வாங்க சார் என்னுடைய கேரவனை வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சேன். ஒரு ஹீரோயின் மாதிரி அழகாக இருக்கிற ஒரு காஸ்டியூம் டிசைனரை வச்சிருக்கிறது இந்தியாவிலே இந்த கம்பெனியில் மட்டும்தான். நல்ல அழகான பொண்ணுங்க இருந்தால் இந்த பார்த்திபன் உடனே முந்திக்கு பாருங்க. நம்ம காஸ்டியூம் காவியங்க. பாலிடிக்ஸ், அரசியல். நான் சொல்றேன், நீங்க நினைக்கிறதா சொல்றேன். விஜயம் யார் வேணாலும் செய்யலாம், ஜெயம் உங்க கையில தான் இருக்கு. தெரிஞ்சு போச்சுடா டேய், தெரிஞ்சு போச்சுக்கோ. இது நம்மளுக்காக வந்த கூட்டம் இல்லைங்க, நம்ம தம்பி தனுஷுக்காக வந்த கூட்டம். தெரிஞ்சு போச்சுங்க. காதலுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா பிரேக்கப் பண்ணணும் இங்கே தான் வரணும். அது பாருங்க, ஒரே படத்தில் வந்து அவர் கூடையும் நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க, அவர் டைரக்ஷன்லையும் நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க. நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடிச்சு பார்த்துனுங்க, இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க. இவர் வந்து இட்லி கடை வந்து பட்டையை கலப்பு போதுங்க, அது மட்டும் கண்டிப்பாக தெரியுதுங்க. சமீப காலத்தில் எத்தனை ட்ரெய்லர் பார்த்துருக்கிறோமுங்க, எல்லா டமால் டுமில் டமால் டுமில் அப்படித்தான் எனக்கு இருக்குங்க. இப்போவே கணக்கு போடுறாங்க, அல்லன்னு அள்ள போகிறாங்க காசை, பின்னு 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 போகிறாங்க, செமையா கல்லா கட்டு போகிறாங்க. அது அவங்க முகத்துலேயே தெரியுதுங்க. மச்சா எஸ்டர்டே ஐ கேமுங்க மச்சா, ஐ வாண்ட் டு சீ யூங்க மச்சா. எஸ்டர்டேங்க ஐ கேம் டு பொள்ளாச்சிங்க. கூட நடிக்கிற அம்மணி பேர் தெரியுமில்லைங்க, நித்யா மேனனுங்க. ஒன்று கொலை எடுத்து போட்டு பார்த்தீங்களும் திருச்சிற்றம்பலமும் தலைவன் தலைவியே. தனுஷ் தம்பி உட்காந்துட்டு ஒரு காட்சியில் நம்மளை பாட்டு, சார் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னார். சொன்னீங்களேங்க தம்பி. கடைசியில் பார்த்தா படி பெருசு பெருசாக இறக்கி வச்சு இறங்கும் போது தெரிஞ்சு போயிரு வயசு. பார்த்திபன் எப்படி இறங்கினார், சைட்லேயே இறங்கினார்ல. இப்போ நானும் அப்படித்தான் இறங்கணும். டமால் டுமில் டமால் டுமில்னு படங்க வந்துட்டு இருக்கு இல்லைங்க, அற்புதமான ஃபீலிங்ஸ் படங்கோ. இவ்வளோ பேர் இப்படி திரண்டு வந்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் எனக்கு கொடுக்கும்போது இன்னும் உண்மையாக உங்களுக்காக உழைக்கணுங்கிற உணர்வு. ஒன்னு எடுத்து அமுச்சு விட்டுருங்க. வாங்க வாங்க, ஃபோன் இருக்கு, எடுத்துக்கலாமா? எடுத்து வாங்க 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 வாங்க. ஃபோன் எங்கடா? ஏய் எடுங்க, அவர் ஃபோனில் கொடுத்துருங்க. சாரிண்ணா. என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு மறந்துட்டேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் உண்மையாக உழைக்கணுங்கிற உணர்வு ஏற்கனவே இருந்தாலும் இப்போது இவ்வளோ பேரை பார்க்கும்போது இன்னும் அது ஆழமாக எனக்கு தோணுது. எவ்வளோ நன்றி சொல்லாலும் பத்தாது. எவ்வளோ நேரமாக இங்கே காத்துட்ருக்கீங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப என்னுடைய ஆள் மனசுலேருந்து உங்களுக்கு நன்றி. நான் கோயம்புத்தூர் இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்காக வந்து ஒரு 9-10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். துள்ளுவதிலமை காதல் கொண்டேன்லாம் நடிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு நாள் நான் இப்படி நிற்பேன், இவ்வளோ பேர் எனக்காக வந்திருப்பீங்க நான் நினச்சி பார்த்தது கூட கிடையாது. சீனியர் ஆக்டர்ஸ் அவங்க சத்யராஜ் சார், பார்த்திபன் சார், ராஜ்கிரண் சார், சமுத்திரகனி சார், இவங்கெல்லாம் சீனியர்ஸாக இருந்தபோது கூட என்னோடய விஷனை புரிஞ்சுக்கிட்டு
சார் இது இப்படி வேணும் அப்படி வேணும் சத்யராஜ் சொன்ன மாதிரி கொஞ்சம் நான் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவேன் தான். அப்படி சொல்லும்போது கூட கொஞ்சம் கூட யாருமே முகம் சொல்லிக்காம அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நடித்து கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். ரொம்ப நன்றி பார்த்திபன் சார், ரொம்ப நன்றி சத்யராஜ் சார், ரொம்ப நன்றி. அது என்னன்னு தெரியல, நான் வந்து சமைக்கணும்னு தான் எனக்கு ஆசை, ஷெஃப் ஆகணும் தான் எனக்கு ஆசை. அந்த ஆசை இருந்ததுனாலையோ என்னவோ தொடர்ந்து நமக்கு சமைக்கிற மாதிரியே படங்கள் அமைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ ஜகமே தந்திரம்ல பரோட்டா போட்டோம், திருச்சிற்றம்பலம்ல வந்து டெலிவரி பாயாக இருந்தோம், ராயனில் ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருந்தோம், இந்த படத்தில் இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு நான் எழுதிக்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்குது. வேறு டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அந்த மாதிரி அது மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக நம்ம மாறுறோம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. மேனிஃபெஸ்டேஷனோட பவர் அப்படிங்கிறது அது என்னவோ, அது நான் நடிகனான பிறகும் கூட அது என்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. என்னுடைய ரசிகர்கள் யார் வம்புக்கும் போக மாட்டாங்க. அதில் எனக்கு பெரிய கர்வமும் பெரிய சந்தோஷமும் இருக்கு. இந்த இட்லி கடை ரொம்ப ஒரு சிம்பிளான படம், ஒரு ஹம்பிளான படம், ஒரு சாதாரண படம். ஆனால் உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் குடும்பத்தோட, உங்கள் குழந்தைங்களோட போய் ரசித்து எமோஷ்னலாக என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கெல்லாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 9 மணிக்கு படம்னா 8 மணிக்கே ஒரு சில ரிவ்யூலாம் வரும், அதெல்லாம் நம்பாதீங்க. 9 மணிக்கு படம் ரிலீஸ் ஆனால் 12:30 மணிக்கு தான் படம் எப்படி இருக்குன்னே தெரியும். அதுக்கு முன்னாடியே நிறையா விமர்சனங்கள் வரும், அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் படம் பார்த்து முடிவு பண்ணுங்கள், இல்லை உங்கள் நண்பர்கள் பார்த்துருப்பாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு படம் பார்க்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்கள். சினிமாவுக்கு அது இன்னைக்கு ரொம்ப தேவை. அதனால் சரியான விமர்சனங்களை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் படம் எப்படி இருக்குன்னு. அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட். வட சென்னை வருது கண்ணா அடுத்த வருஷம். இங்கே இந்த பட்டாசெல்லாம் வேஸ்ட்டு. உங்களுடைய கைத்தட்டலுக்கு முன்னாடி இங்கே கொளுத்துற பட்டாசெல்லாம் வேஸ்ட்டு. இட்லி கடை எனக்கு ஒரு தனி அனுபவம், ஒரு சந்தோஷமான அனுபவம். இந்த ட்ரைலர் பார்த்தீங்கல்ல, அதில் ஹீரோயின் வந்து தனுஷை ஒரு முத்தை கொடுக்குறாங்கல்ல, பார்த்து அது எவ்வளோ சந்தோஷமாக, அது குட்டியாக இருக்கும், அந்த முத்தம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள அந்த முத்தம் மாதிரி நான் ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். தனுஷ் சார் மேலே வரும்போதே சொன்னார், கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார், கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்றாதீங்க, கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்றாதீங்க அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரொமான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரொமான்ஸ் தான் பெரிய ஹீரோயிசம். மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்த்தோம்னா அவர் என்னதான் ஆக்ஷன் மக்களுக்கு நல்லது என்ன சொன்னால் கூட அவருடைய ரொமான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி தனுஷ்கிட்ட நான் ரொம்ப ரசிக்கிறது அவருடைய மறைமுகமான, வெளியில் சொல்ல முடியாத அந்த சந்தோஷமான ரொமான்ஸ். அதை நான் உண்மையிலே ரொம்ப ரசிக்கிறேன், அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் அந்த ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க, நான் அவரை பற்றி சொன்னது. நான் நிறைய டைரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த 35 வருஷத்தில் நிறைய டைரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 4-5 பேரை மட்டும்தான் நான் டைரக்டர்னு அக்செப்ட் பண்ணிக்குவேன். மீதி எல்லாருமே ரைட்டர்ஸாக இருப்பாங்க. அந்த கதையை இந்த நாயகர்கள் மூலமாக அந்த கேமரா வழியாக எப்படி கொண்டு வரதுங்கிற மாதிரியான ஒரு டைரக்டர்ஸாக இருப்பாங்க. ஆனால் சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த நடிகர்கள்ட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு நடிப்பை கொண்டு வரணும். அந்த மாதிரி என்னுடைய 1000ல் ஒருவன் மிஸ்டர் செல்வராகவனுடைய அவர்கிட்ட நான் வந்து ஒரு முழுமையான டைரக்டரை பார்த்து நான் ரசித்தேன். அதுக்கு அடுத்தபடியாக அவர் வீட்டில் இருந்தே மறுபடியும் இன்னொரு சிங்கக்குட்டி. நான் லாஸ்ட் டைம் அந்த சென்னையில் நடந்த ஃபங்க்ஷனில் நான் பேசும்போது சொன்னேன், தனுஷ் வந்து வந்த உடனே என் தலையில் கை வச்சாருன்ட்டு. அதை நான் வந்து ரொம்ப செல்லமாக, அதாவது என்னென்னா அவர் மேடையில் பேசும்போது சொன்னார், பார்த்திபன்னா எல்லாத்தையும் வித்தியாசமாக செய்கிறீங்க இல்லையா, அதனால் நானும் வந்து இந்த பார்த்திபனை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு. அதை நான் ரொம்ப ரசித்தேன். தலையில் கை வச்சதை ரசித்தேன், டைலாக் இப்படி தான் பேசணும்னு சொன்னதை ரசித்தேன். முழுமையாக
கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் மட்டும்தான் அந்த ஷூட்டிங் இருந்தது. அந்த ஷூட்டிங்குள்ளே அவர் எப்படி இயங்குறாருங்கிறத நான் ரொம்ப ஒரு காதலி மாதிரி கவனிச்சிட்டே இருந்தேன். சத்யராஜ் சார் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நடிகர்கள் வந்து வாழ்க்கையில் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உச்சத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல அவங்களுடைய நிலை மாறிடுது. இன்றைக்கி ஃப்ளைட்டில் நான் அவரோட வரும்போது சொன்னேன், ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ரஜினி சாரை விட அவர் தான் பெரிய ஒரு ஸ்டைல் அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர். நான் நடித்த ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வரும்போது எனக்கு கேரவன் கொடுத்துருந்தாங்க. அவரை கேரவன் இல்லாமல் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க. நான் அவரை பார்த்துட்டு பதறி போய், சார் நீங்கள் வாங்க சார் என்னுடைய கேரவனை வந்து உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு அவரை உட்கார வச்சேன். இந்த விஷயத்தை சத்யராஜ் சார்கிட்ட சொல்லும்போது சத்யராஜ் சார் சொன்னார், அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா சினிமாவே வேணாம் போங்கடான்னு போயிடுவேன் நான் அப்படின்னாரு. ஆனால் நான் சத்யராஜ் சார்கிட்ட உங்கள் எல்லோரும் முன்னாடி சொல்லிக்கிறேன், அவருடைய வாழ்நாளுடைய கடைசி நாள் வரைக்கும் அவர் பெரிய ஸ்டாராக மட்டுமே இருப்பாரே தவிர அவருக்கு அடுத்த நிலைன்னு ஒரு நிலை வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. கோயம்புத்தூர்காரவங்களாம் சேர்ந்து இருந்தால் கை தட்டலாம்ல, அவரும் கோயம்புத்தூர் தானே. சத்யராஜ் சார் வந்து அவசரக்காரின்னு ஒரு படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, பட் அவர் வில்லன். அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ என்கிட்ட பழகுறாரு. அதாவது இப்போ என்கிட்ட பழகிறது பெரிய விஷயம் இல்லை, அப்போவே என்கிட்ட இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பழகினார். அப்படின்னா அப்படி ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்குற ஒரு நல்ல மனிதர் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன். பாருங்கள், ஜிவி பிரகாஷ்னு சொன்னால் அந்த பிஜிஎம் நீங்கள் கொடுக்குற சவுண்டு தான் பிஜிஎம்மாக இருக்குது. அவருடைய பிஜிஎம் பிரமாதமாக இருக்கும்னு சொல்லணும்னு பார்த்தா அவருக்கு பெயருக்கு பின்னாடி நீங்கள் கொடுக்குற பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக ஒரு ஹீரோயினை அழகாக்கிறதுக்காக ஒரு காஸ்டியூம் டிசைனர் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு ஹீரோயின் மாதிரி அழகாக இருக்கிற ஒரு காஸ்டியூம் டிசைனரை வச்சுருக்கிறது இந்தியாவிலே இந்த கம்பெனியில் மட்டும்தான். காவியா ஒரு டாபிக் சொல்லுங்க சார். அதில் ஒரு சின்னதாக முதல்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப், ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஷிப், அடுத்தது கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் அப்ப நான் கேக்குறேன் சார். காதல் சார். தெரியுதா இப்போ நான் எதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் அவாய்ட் பண்ணேன்னு தெரியுதா? காதலுக்கு அப்புறம் தான் சார் ஃப்ரெண்ட்ஷிப். காதலுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா பிரேக்கப் பண்ணணும் இங்கே தான் வரணும். இன்னொரு தடவை கேளுங்க சார். காதல் சார். சாதல் சாதாரணம், சாதல் சாவுறது, சாதல் சாதாரணம், காதல் சதாரணம். புரியுதா? கரெக்ட் சார். ரணம் தான் சார். இங்கே நிறைய பேருக்கு ரணம் தான் அது. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் சார். ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் வரலாம். அடுத்தது ஐயோ, அவனுங்க அவாய்ட் பண்றதே நம்ம வேலையா போச்சு சார். பாலிடிக்ஸ் சார். பாலிடிக்ஸ், அரசியல். பாத்தீங்களா சார், பாலிடிக்ஸ்ல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சார். நான் சொல்றேன், நீங்க நினைக்கிறதா சொல்றேன். விஜயம் யார் வேணாலும் செய்யலாம். விஜயம் யார் வேணாலும் செய்யலாம். ஜெயம் உங்க கையில தான் இருக்கு. ஓகே சார். ஆனா நான் தான் சிஎம் 26 onwards. சார் இப்பயாச்சும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வரலாமா சார்? அப்புறம் தான். ஓகே சார். அப்ப மொத்தமும் நானே கேக்குறேன் சார். இட்லி கடை சார். இட்லி கடை. ஆமா. இட்லி கடை. இட்லிக்கு தினுசு தினுசா செய்வாங்க சட்னி. இட்லிக்கு தினுசு தினுசா செய்வாங்க சட்னி. இட்லி கடைக்கு தனுசு 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 மட்டுமே இனி. ஓகே. இப்போ சார் கோவை சார். கோவை சார். கோவை. கோவைக்கு ஒரு ஐக்கு சொல்லுங்க சார். ஆடவருக்கு பிடித்தது பாவை, ஆடவருக்கு பிடித்தது பாவை, அனைவருக்கும் பிடித்தது கோவை. ஆடா 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 ஆடா, அருமை அருமை. இப்போ நம்மளோட தனுஷ் சார். சென்னை ரொம்ப பெருசு, வட சென்னை தனுசு. சார் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல சார், என் ஃப்ரெண்டு மாதிரியே கடைசி வரைக்கும் அதை அவாய்ட் பண்றீங்கன்னு நினைச்சேன் சார். ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ தனுஷ் சார் மேலே வச்சிருக்காங்க இல்லையா இந்த ரசிகர்கள், அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். இது டைட்டானிக் மாதிரி கவிழாத ஒரு ஷிப் இது. ஆஹா. ஏனுங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைங்க ஏர்போர்ட்ல ஒரு பெரிய தமாஷ் நடந்து போச்சுங்க.
நான் கோயம்புத்தூர்காரன் தானுங்க, மாதத்துக்கு ஒருக்கா கோயம்புத்தூர் வருவனுங்க. இன்னைக்கு ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறதுங்க, வெளியில் வரையில் பார்த்தா பொசுக்குன்னு சரியான கூட்டமுங்க. ஆனால் என்னடா நம்ம ஊரில் இப்படி கூட்டம் வராது நம்மளை பார்க்கறக்கு. வெளியூர் நாளும் கூட ஓகேன்னு போனாங்க, நம்மளுக்கு ஒரு பொக்கையை கொடுத்து நம்மளுக்கு ஒரு சால்வையை போத்துனாங்க. அப்போ பக்கத்துல இருந்து தம்பி தான் சொன்னாருங்க, தனுசு ரசிகர் மன்ற சார்பாக உங்களுக்கு ஒரு சால்வையை போத்துறோம். தெரிஞ்சு போச்சுடா டேய், தெரிஞ்சு போச்சுக்கோ, இது நம்மளுக்காக வந்த கூட்டம் இல்லைங்க, நம்ம தம்பி தனுசுக்காக வந்த கூட்டம் தெரிஞ்சு போச்சுங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. எப்படி நம்ம தம்பி தனுசு வந்து ரொம்ப அமைதியானவரோ அழகானவரோ ரொம்ப மரியாதையானவரோ, அதே மாதிரிங்க அவரோட தம்பியான உங்களையெல்லாம் வளர்த்து வச்சிருக்காருங்க. ரொம்ப மரியாதையாக கொண்டு போய்ங்க நம்மளை காரில் ஏற்றி விட்டு அனுப்புனாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உங்களை நல்லபடியாக நல்ல புத்தி சொல்லி வளர்த்துன்னு என் தம்பி தனுசுக்கு நன்றி சொல்கிறேனுங்க. நம்மளுக்குங்க ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க, தம்பி தனுசு கூட நடிக்கணும்னு. அது பாருங்க, ஒரே படத்தில் வந்து அவர் கூட நடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க, அவர் டைரக்ஷன்லையும் நடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஆனால் சாதாரண டைரக்ஷன் இல்லைங்க, நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடித்து பார்த்துனுங்க. இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க. இவர் வந்து இப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைய முடியாதுங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுங்க, இட்லி கடை வந்து பட்டையை கிளப்பி போகுதுங்க, அது மட்டும் கண்டிப்பாக தெரியுதுங்க. ஏன்னாங்க சமீப காலத்தில் எத்தனை ட்ரெய்லர் பார்த்துருக்குறோமுங்க, எல்லாம் டமால் டுமில் அப்படித்தான் எனக்கு இருக்குங்க. இதில் பாருங்க, இது வந்து அவ்வளோ ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்க போகுதுங்க. நீங்கள் வந்து ஒரு படத்தில் சிரிக்கோன்னு நினச்ச ஒரு டைரக்டர் காட்சி வச்சாருன்னா எல்லாரும் சிரிக்கணுங்க. அழுகாட்சி வரோன்னு நினச்சி காட்சி வச்சா எல்லாருக்கும் அழுகாட்சி வரணுங்க. எகிரி அடிக்கும் போது கை தட்டணும்னு நினச்சா கை தட்டணுங்க. அதுக்கு பேர் தானுங்க சினிமா, அதுதானுங்க இட்லி கடை. ஏன்னா இந்த இட்லி கடை படத்தோட தயாரிப்பாளர்கள் 2 பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க, ஆகாஷ் ஸ்ரேயாஸ். அவங்க மூஞ்சி பாருங்க, இப்போவே கணக்கு போடுறாங்க, அள்ளன்னு அள்ள போகிறாங்க காசை, பின்னு போகிறாங்க, செமையாக கல்லா கட்டு போகிறாங்க. அது அவங்க முகத்துலேயே தெரியுதுங்க. ஏன்னா நம்மளுக்கு யார் மியூசிக் யாருங்க, ஜிவி பிரகாஷுகோ எப்படி இருக்கா ஒரு மியூசிக் யோசிச்சு பாருங்க. ஆனால் பாருங்க, நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டோம்னாங்க, இந்த கோயம்புத்தூர்காரங்களுக்கு தான் லொல்லு ஜாஸ்தின்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க. இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூர்காரங்க மாதிரி 10 மடங்கு லொல்லு நம்ம தம்பி பார்த்திபனுக்கு இருக்குதுங்க. லொல்லு பாக்கி பேசும்போது கேட்டீங்களுங்க எப்படி லொல்லுன்ட்டுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நானும் தம்பி பார்த்திபனும் போயிருக்கிறோம். அதை முடிச்சு போட்டு நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். தம்பி பார்த்திபன் விட்டு கேட்குறேன், ஏனுங்க தம்பி பார்த்திபன் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகி போய்ங்களா அப்படிங்கிற. கண்டிப்பாக ஆகி போயிடும் சார். இல்லை கொஞ்சம் சீக்கிரம் போகணும் சார். கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஆகும் சார். நீங்கள் காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போனீங்கனாலும் கூட 1/2 மணி நேரம் ஆக போய் சார் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கொழுப்பு தானுங்க. பேக் சீட்டில் உட்காந்துட்டு போனால் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போனாலும் கூட 1/2 மணி நேரம் ஆகி போயிருங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம வாய் வச்சு சும்மா இருக்க முடியுமா? ஏட்டிக்கு போட்டி ஏதாச்சும் ஒன்று பேசணும் இல்லை. எனக்கு பார்த்தவன் பானட் மேலே உட்காந்துட்டு போனால் எப்படி இருக்குங்கன்னு கேட்டேன். பானட் மேலே உட்காந்து போனீங்கன்னா நீங்கள் அங்கே போக முடியாதுங்க, மேலே தானுங்க போக முடியும் அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம தம்பி தனுசு நேஷனல் விருது வாங்கியாச்சுங்க, தேசிய விருது வாங்கியாச்சு. தெலுங்கு சினிமாவில் பட்டை கிளப்புறாரு, இந்தி சினிமாவில் பட்டை கிளப்புறாரு, ஹாலிவுட்லேயும் பட்டை கிளப்புறாருங்க. ஆனால் நம்ம ஊருக்காரங்க எப்படின்னாங்க, கோயம்புத்தூர்காரங்க போய் பெருசாக கான்வென்ட்லாம் படிச்சுட்டு வருவாங்க. இங்கிலீஷ் மரியாதையை பேசி கேட்டுருக்கிறீங்களா? இங்கிலீஷுங்க எங்கள் ஊருக்காரர் பேசுவாங்க. மச்சா எஸ்டர்டே ஐ கேமுங்க மச்சா, ஐ வாண்ட் டு see you மச்சா. எஸ்டர்டேங்க ஐ கேம் டு பொள்ளாச்சிங்க. I am waiting for such a long time, but you were never turned up. Then I don't know what to do. Then I came back. I went there and Attai gave me Italy super. Fantastic. இப்படி இங்கிலீஷே மரியாதையாக பேசுகிற ஆளுங்க நம்ம கோயம்புத்தூர்காரங்க தான். எனக்கு என்ன சந்தோஷம்னாங்க, இப்போ இவ்வளோ ஒரு அருமையான படத்தோட ட்ரெய்லரை நியாயப்படி சென்னையில் தானுங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தம்பி தனுசு நம்ம கோயம்புத்தூர் மேலே ஸ்பெஷலாக ஒரு பாசத்தை வச்சுட்டு கோயம்புத்தூரில் கொண்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாரு பாருங்க. நம்ம கோயம்புத்தூர் மக்கள் சார்பாக நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணுங்க. தனுசு ரொம்ப தேங்க்ஸ் கோ. அப்புறம் சும்மா சாதாரண ஆளுகள் இல்லைங்க, இந்த படத்தில் கூட நடிக்கிறது யாருங்க,
கூட நடிக்கிற அம்மணி பேர் தெரியுமில்லைங்க, நித்யா மேனனுங்க. கொண்டு கொலை எடுத்து போட்டு பார்த்தீங்களும் திருச்சிற்றம்பலமும் தலைவன் தலைவியே பிரித்து மேய்ச்சிருங்கோ. அதே மாதிரி நம்ம அண்ணன் ராஜகிரண் எப்பேற்பட்ட நடிகருங்க, நம்ம நடிகர்தில் மாதிரி அற்புதமான ஒரு நடிகருங்க. அவர் இந்த படத்தில் ஒரு பிரமாதமான கேரக்டர் நடிச்சுக்கிறாருங்க. தம்பி சமுத்திரக்கணிங்க, இளவரசனுங்க, அப்புறம் ஷாலினி பாண்டியன் ஒரு பொண்ணுங்க இந்தியிலிருந்து வந்துங்க பட்டை கிளப்பிட்டு போயிடுச்சுங்க. நமக்கெல்லாம் மொழி தெரியாமல் நடிக்கிறதுன்னு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுங்க. போய் தெலுங்குலேயும் ஹிந்திலையும் குப்பை கொட்டு போகிறோன்னு இல்லைங்க, எதையோ உளறி கொட்டிட்டு வந்துடுறதுங்க. அப்புறம் பின்னாடி டப்பிங்கில் பார்த்துக்கிறது. ஆனால் இந்த புள்ள ஒரு சீன் வந்து நம்மளுக்கு கேரவானில் படித்தாங்க, பூரா டயலாக் முச்சூட அந்த பொண்ணுக்கு தான், அந்த அம்மனிக்கு தான் பூரா டயலாக்கு. நான் அருண் விஜயில் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கோன்னு தம்பி தனுஷ் வந்து டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நான் தீந்து போச்சு, இன்னைக்கு எப்படி 2 நாளைக்கு இந்த சீனத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தா வந்து இறங்கி ஒரே கும்மாங்குத்தா குத்திட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாமே சரியான ஆர்டிஸ்ட்டு. நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நல்ல அழகான பொண்ணுங்க இருந்தால் இந்த பார்த்திபன் உடனே முந்திக்குவாருங்க. நம்ம காஸ்டியூம் காவியங்க எனக்கு இல்லை, அதே மாதிரி நம்ம கேமராமேனுங்க டப்பிங் பேசும்போது தனுஷ் தம்பி உட்காந்துட்டு ஒரு காட்சியில் நம்மளை பாட்டு, சார் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னார். சொன்னீங்களேங்க தம்பி, அதுக்கு வந்து முழு பொறுப்பு காவியாவும் நம்ம கேமராமேன் தானுங்க. இல்லாட்டி நம்மளை பார்த்தா எப்படிங்க ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியே தெரியுங்க. ஏதோ நம்ம ஊருக்கு வரங்க டோப்பாக்கு இப்போ வச்சுட்டு கொஞ்சம் எங்கே வரோன்னு வந்திருக்கிறனுங்க, வயசு கூடான்ட்டு. கடைசியில் பார்த்தா படி பெருசு பெருசாக இறக்கி வச்சு இறங்கும் போது தெரிஞ்சு போயிரு வயசு. பார்த்திபன் எப்படி இறங்கினார், சைட்லேயே இறங்கினார் இல்லை, இப்போ நானும் அப்படி தான் இறங்கணும். அதனாலங்க தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறீங்க இல்லைங்க, எங்களை மாதிரி வயசுக்கார் வரும்போது படியெல்லாம் கொஞ்சம் சிறுசாக வைங்க, இல்லாட்டி நாரி போயிடும். அதனால் வந்து இப்போ இறங்கும்போது கொஞ்சம் தள்ளாண்டாலும் கூட கண்டுக்காதீங்க. ஏன்னா நம்ம ஊருக்காரர் நம்மளையே காட்டி கொடுக்கூடாதுங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, டமால் டுமில்னு படங்க வந்துட்டு இருக்கீங்க, அற்புதமான ஃபீலிங்ஸ் படங்கோ. கண்டிப்பாக பட்டை கிளப்போது நீங்கள் பாருங்கள். இதே வெற்றி விழா இதே கோயம்புத்தூரில் இதே ப்ரோசோன் மாலில் வச்சு பட்டை கிளப்பிட்டு போகிறேங்க. நன்றிங்க, வரணுங்க, வணக்கம்ங்க. Ha ha ha.